சின்ன வெங்காயம் பாரு, தெளிவான சின்ன வெங்காயம் பாரு, 2 கிலோ 100 ரூபாய். 2 கிலோ 100 ரூபாய்க்கு சின்ன வெங்காயம் பாரு, 2 கிலோ 100 ரூபாய். கோழி எத்தனை கிலோண்ணே? 25 கிலோ. 25 கிலோ. சரி, எத்தனை கிராம் பீஸ் போடுறீங்க? 40 கிராம் பீஸ் போடுறோம். 40 கிராம் பீஸ். உங்களுக்கு தானே சூப்பராக போட்டுரும். அவர் கத்தர்லேருந்து கதிரவன் ஃபோன் பண்ணி என்ன சொன்னார்? என்ன சொன்னாரு? 10 ரூபாய்க்கு ஜாமான் பில் போட்டு கொடுக்க சொல்லிட்டாங்க. 10 ரூபாய் எவ்வளோ? 10,000 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு. 1000 ரூபாய்க்கு என்ன சாமான் வேணுமா? அரிசி மட்டும் வேணாம், பருப்பு, சீனி, மற்ற மசாலா ஜாமான்கள், எண்ணெய், சரி பண்ணி கொஞ்சம் சிறுபயிறு கொண்டவர்கள் எல்லாம் கொடுக்க சொல்லிட்டாங்க. இன்னைக்கு சாயங்காலம் போட்டு வச்சிருக்கீங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன். போட்டு வச்சிருக்கேன். நான் ஹோமுக்கு தான் போகிறேன். சரியா? வேற என்ன ஜாமான் கேட்டு வந்துருக்கேன். சரி, நான் இப்போ போய் கேட்டேன். ஓகே, ரொம்ப நன்றி. முத்தண்ணே, ஒரு 2 கிலோ கோஸு, ஒரு 1/2 கிலோ கேரட்டு போடுங்க. போதும். ஒரு 10 பச்சை மிளகாய் போடுங்க. அங்கே ஒரு 15 பேர் வெஜிடேரியன் இருக்காங்களாம். அவங்களுக்கு வேண்டி தான் ஒரு காய்கறி வதக்கிக்கிறோம். மற்றபடி எல்லாம் இருக்குது, பருப்பு இருப்புலாம் இருக்குது, ரசம் பருப்பு சாப்பாடுலாம் இருக்குது. வைங்க, எதத்தை வச்சாலும் ஓகே தான். எவ்வளோண்ணே? 2 கால் போட்டேன். 135, 190, 205. அந்த 20 ரூபா நமக்கு கிடைக்கும். அந்த 20 கழிச்சுட்டாங்க. 20 ரூபா கழிக்கணுமா? ஏன் போட்டோம்? நம்மளும் ஒரு 10 ரூபா சேரட்டுன்னு நம்ம முதல்ல தாங்க லாபம். சரி, வேற என்ன வரட்டுமா? சின்ன வேலையை கொண்டு வாங்க. இஸ்லாத்தில் சிறந்தது என்ன அப்படின்னு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்க சொல்ல வந்துட்டு ஏழைகளுக்கு உணவளிப்பதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் 150 முதியவர்களுக்கு தரமான உணவு வழங்குறாங்கங்கிறது மிக சிறப்பான ஒரு செயலாகும். அது மட்டும் இல்லாமல் இதை யார் வழங்குகிறார்கள் என்பதை கூட அடையாளப்படுத்தாமல் இது செய்கிறாங்கங்கிறது வந்துட்டு மறுமையில் வந்துட்டு அர்ஷின் நிழலுக்கு 7 பேருக்கு நிழல் கிடைக்கும். இறைவனுடைய நிழலை தவிர வேறு யாருடைய நிழலும் இல்லாத அந்த மஹ்ஷர் மைதானத்தில் 7 கூட்டத்தாருக்கு வந்துட்டு அர்ஷுடைய நிழல் கிடைக்கும்னு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்காங்க. அந்த வகையில் இந்த தர்மமானது மிகவும் சிறப்பானதாகவும் இறைவனுக்கு மிகவும் உகப்பானதாகவும் இருக்குது. கோஸ் பொரியலா? ஆவி பறக்க நாட்டுக்கோழியா? தளதளன்னு இருக்கு, உங்களை மாதிரியே இருக்கு. பாதம் பிஸ்தா எல்லாம் அரைச்சி விட்டா சார். பாதம் அது முந்திரியும் பாதமா? முந்திரியா? தனி முந்திரி அரைச்சி பரட்டியாச்சு. 150 பேருக்கு ஒயிட் ரைஸ். 150 பேருக்கு கூட சாப்பிடலாம். கூட சாப்பிடலாமா? இது கத்திரிக்காய் மாங்காய் பருப்பு. இது ரசம் என்ன? கலரி ரசமா? என்ன கிளம்பிடுமா? சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு வந்து வண்டியை வர சொல்லிட்டேன். ஒரு 10 நிமிஷத்தில் வண்டி வந்துடும். கிளம்புமாப்பா? கிளம்புமே. சரி. வீர தீர செயலுக்கான அண்ணா விருது பெற்ற யாசர் அரஃபாத் நம்ம வீடியோவுடைய பிரபலம். அவர் இந்த நிகழ்வில் பங்கெடுக்கணும் அப்படின்ட்டு அவரும் வாலண்டியராக வந்திருக்கிறாரு. ஸோ அவங்களும் கூட வருவாங்க. அந்த ஆஃபீஸுக்கு நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். வேற ஒருத்தர் போன கொடுத்து நம்ம ஒரு ஆள் தான். ஆனால் அந்த ஆஃபீஸுக்கும் மாஸ்டர் சாப்பாடுலாம் ஏறிடுச்சா? சரி. ஆமாம், தொழுவு போயிருக்காங்க, வருவாங்க. ஹோமுக்கு வந்தாச்சு. ரசம் கொஞ்சம் அலம்பிடுச்சுன்னா
அது ஸ்பீடு பிரேக்கில் எப்படி இருந்தாலும் 45. பாத்திரத்தில் மத்தியான வேளையில் உங்களுக்கு சிறப்பான விருந்து வழங்குவதற்காக காயல்பட்டணத்திலிருந்து காயல் விஷன் அதனுடைய நிறுவனர் முகமது ரஃபீக் பாய் அவர்கள், அதே போல SK சாலி என்று சொல்லக்கூடிய அருமையான அன்பு பாய் அவர்கள், அவருடைய தந்தையாரை குறித்து மிக சிறப்பாக முகமது ரஃபீக் பாய் சொன்னார்கள். மிக பெரிய ஒரு பேச்சாளர், இலங்கையிலே அந்த பிரதமருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணின மொழிபெயர்த்து கொடுத்த மிக சிறந்த ஒரு அறிவாளி. அப்படிப்பட்டவருடைய மகன் இங்கே வந்திருக்கிறார்கள். அது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அதே போல மதிப்பிற்குரிய இப்ராஹிம் பாய் அவர்கள், அதே போல கடந்த வருடத்திலே இந்த வெள்ளம் வந்த பொழுது அதிலே உயிருக்கு போராடி கொண்டிருந்த அநேகரை காப்பாற்றிய மிகப்பெரிய ஒரு செயல் வீரர். எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம். செயல் எல்லாம் செய்ய முடியாது, அவர்கள் அப்படி உயிரை காப்பாற்றியவர்கள் யாசர் அரஃபாத் அவர்கள், அதே போல இஸ்மாயில் பாய் அவர்கள், இப்படி அனைவரும் இங்கு வந்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்கள் அனைவரும் சேர்ந்துதான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த சிறப்பான விருதை வழங்குவார்கள். வழங்க வந்திருக்கின்ற அத்தனை பேரையும் முதியவர்களாகி உங்களின் சார்பாக வருக வருக என்று நான் அன்போடு வரவேற்கின்றேன். இறைவன் அவர்களையும் அவருடைய இந்த சிறப்பான அவருடைய பணிகளை, குறிப்பாக அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக இறைவனை நோக்கி பிரார்த்திக்கும்படியாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது நாம ஒரு துரும்ப தான் எடுத்து போட்டோம். ஒரு மலையை நகர்த்தது இறைவன். இந்த இதுல எங்களுடைய உழைப்பு தான் இருக்க தவிர இதற்குரிய நிதியை வழங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஆசாத் அப்படிங்கிற ஒரு தமிழர், ஒரு இஸ்லாமிய தமிழர், அவர் தான் வழங்கியிருக்கிறாரு. சாப்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த ஹோமுக்குன்னு ஒரு சாப்பாடு சமைப்பாங்களா, அது கூடாது. ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு ஹோமுக்குன்னு சொல்லி தனியா சமைப்பாங்க, அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வீட்டு கல்யாணத்துல என்ன விருந்து போடுவோமோ அதே மாதிரி போடுங்க. மட்டன் வேண்டாம், ஏன்னா முதியவர்களுக்கு சமைச்சு மென்று சாப்பிட முடியாது. அதனால நல்ல நாட்டு கோழி வாங்கி குழம்பு வச்சு அருமையா ஒரு ரசமும் ஒரு பருப்பும் வச்சு கொடுங்க அப்படின்னாரு. ஸோ அதுக்குள்ள தொகையை அனுப்பி தந்திருக்கிறாரு. நம்ம சமையல் மாஸ்டரை வச்சு இன்னைக்கு காலையில எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹோமுக்கு வந்திருக்கோம். நீங்க எல்லாருமே பசியோட இருப்பீங்க. உங்களுக்கு உங்களை காக்க வைக்கிறதுக்கு விரும்பல. நல்ல முறையில சாப்பிட்டு அந்த மனிதருடைய குடும்பத்தாருக்கு நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. நன்றி. ஒரு இது வச்சா நல்லாவே இருக்கு. அவங்களுக்கு தேவை முதல்ல இந்த நெய்யை ஊற்றிடக்கூடாது, கலக்கி தான் எடுக்கும். அந்த நெய்யை இது கலக்கி தான் வரும். ஒரு 2 பீஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் கலக்கி தான் எடுக்கும். ஏன்னா நெய் அன்பார்ந்த சகோதரர்களே, லைட் முதியோர் இல்லம் எங்கள் ஊர் காயல்பட்டினத்துக்கு பக்கத்தில் 6 மணி நேரில் இருக்குது. இதை பற்றி ஒரு பதிவை நண்பர் ரஃபீக் போட்டிருந்தாங்க. அதை பார்த்த உடனே நான் இவரோட பல பயணங்களில் போயிருக்கிறேன், ஏன் எதுக்கு என்னை கூப்பிடலைங்கிற ஒரு அன்பு கோபத்தை கமெண்ட்டில் வெளிப்படுத்தினேன். அதன் விளைவாக அன்னைக்கு வரும்போது என்னை கூப்பிட்டு வந்தாங்க. பார்த்தோன்னா ஏற்கனவே போட்ட பதிவுகளை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய நிராதரவான முதியோர், மனநலம் குன்றியோர், இவங்க எல்லாருக்காகவும் ஒரு உணவு ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. இந்த காயல் விஷனுடைய சப்ஸ்கிரைபர் ஒருவர் சிங்கப்பூரில் பணியாற்றக்கூடியவர், அவருடைய அனுசரணையில் இந்த இது நடக்குது. அவர் எந்த அளவுக்கு சொல்லியிருக்காருன்னு சொன்னால், நீங்கள் பண்ணுற அந்த விருந்து ஏதோ சாதாரணமாக இருக்கக்கூடாது, நம்ம வீட்டு விசேஷங்களில் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதை எல்லாரும் மகிழ்ச்சியாக சாப்பிடணும்னு அவ்வளோ பெரிய மனதோட பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்படி ஒரு உணவை தான் இன்னைக்கு அவங்களும் சாப்பிட்றாங்க. அவங்களோட இணைஞ்சு நம்மளும் இன்னைக்கு மதிய உணவை நம்ம சாப்பிட்றோம். இது ஒரு அழகான காட்சி, ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. இன்னொரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாருக்குமே புருஷன் இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாரும் பல்வேறு துறைகளில் பணி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கூட பெரும்பாலான மக்கள் இவ்வளவு பிள்ளைங்க இருந்தும் புருஷன் இருந்தும் நிராதரவான நிலையில, ஆதரவற்ற நிலையில இருக்கிறாங்கன்னா இது ஒரு கை சேதத்திற்குரிய விஷயம்.
இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு அன்னமிடுவதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இது வந்து ஒரு பிறவி பயன் கிடைச்ச மாதிரி அப்படி ஒரு அருமையான வேலையை இருக்கிற எல்லாருமே செஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு மன மகிழ்ச்சிக்குரியது, போற்றுதலுக்குரியது, புனிதமான சேவை. கடவுள் இதுல யார் யார் இணைஞ்சு செய்யறாங்களோ, இதை யார் நின்று நடத்திட்டு இருக்கிறாங்களோ, இதுக்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களோ எல்லாருக்கும் நிறைவான அருளை வழங்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் நான் பிரார்த்திக்கிறேன். ஹோம்ல இருக்கக்கூடிய லைட் ஹோம்ல முதியோர் இல்லத்துல இருக்கக்கூடிய இந்த மக்களோட சேர்ந்து தான் இன்னைக்கு நாங்களும் இந்த பார்க்க வந்த இடத்துல அவங்களோட இணைந்து அவங்க சாப்பிட்ற அதே சாப்பாட்டை நாங்களும் சாப்பிடுவோம். சாப்பாடு எப்படி இருக்கு சார்? நல்லா இருக்கா? நான் கொஞ்சம் வந்து வேக வச்சு தான் கொடுக்க சொன்னேன். ஏன்னா அவங்க வயசானவங்க சமைச்சு சாப்பிட முடியாது, அதனால கொஞ்சம் கறியை வேக வச்சு தான் கேட்டேன். கண்டிப்பாக வயசானவங்கிறதுனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் கல்யாண சாப்பாட்டில் என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டு மாஷால்லா. அதாவது நம்ம உதவின்னு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதை திருப்திகரமாக செய்யணும். இந்த மாதிரி இதே மாதிரி வருஷத்தில் 365 நாள் இந்த மக்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் இறைவன்கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன். கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கான முயற்சியும் நம்ம எந்த அளவுக்கு உடல் உழைப்பை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க முடியுமோ கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். நான் உட்கார்றேன், பரவாயில்ல உட்கார்றேன். சாப்பாடு நல்லா இருக்கா? ஃபைன், வெரி குட், வெரி குட். கதிஜாமா எப்படி இருக்கு சாப்பாடு? வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கா? சாப்பாடு கொடுத்தவங்க தீர்க்க ஆயிரத்தோடு தீரம் சிறப்பாக இதோடு வாழணும். ஆமீன் ஆமீன் ஆமீன். இன்ஷால்லா இந்த மாதம் கடைசியில் இல்லைன்னா ஜனவரி ஃபர்ஸ்ட்ல நீங்கள் இன்ஷால்லா உம்ராக்கு. சரியா? ஓகே சரி சரிம்மா, நீங்கள் சாப்பிடுங்க. ஆமீன். நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. நான் உங்களை தொந்தரப்படுத்துறது. சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க ஐயா. வயிறு நிறைஞ்சது, மனசு நிறைஞ்சது. ஸோ இந்த முதியோர்களுக்கு இன்னைக்கு வந்து சிறப்பான முறையில் உணவு வழங்கணும். எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க, நல்லா இருக்கு அப்படின்னு. ஏன்னா காயல்பட்டினம் கலரி சாப்பாடுங்கிறது நம்ம வீடியோலேயே போட்டிருக்கோம். ஒரு வித்தியாசமான சுவையும் மனமும் கொண்டது. ஒரு வேளையாவது திருப்தியாக நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ட மாதிரி சாப்பிடட்டும் அப்படிங்கிறது தான் இந்த நம்ம முடிவு பண்ணோம். ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன், இதை ஸ்பான்சர் பண்ண அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று வந்து கத்தர்லேருந்து மிஸ்டர் கதிரவன் அப்படிங்கிற ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஹோமுடைய நம்பரை வந்து நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம், அதை பார்த்துருக்காரு. என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாரு. பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கடையை ஒன்று போட்டிங்களே, அந்த அன்னை ஸ்டோர், அதை நான் வந்து ஆன்லைனில் அடித்து பார்த்தேன். வெப்சைட்டில் பார்த்தேன்னா அன்னை நர்சிங் ஹோம் தானே காட்டுது அப்படின்னாரு. ஆமாம், அது வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய ஆள் இல்லை, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் கடை வச்சுருந்தாங்க. ஸோ நல்ல மனிதர், அவர்கிட்ட இது பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அன்னை ஸ்டோருடைய நம்பரை கொடுங்க, நான் அவர்கிட்ட வந்து சில ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கான மளிகை பொருளுக்கு வந்து அவர் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு முன் வந்திருக்காரு. ஸோ இந்த பட்டியலில் அவங்கள்ட்ட கேட்டேன், ஏன்னா அரிசி இருக்குது, மற்ற என்னது வேணும் அப்படின்னு உடனே கேட்டேன். அவங்க ஒரு லிஸ்ட்டு தந்தாங்க. லைட் முதியோர் இல்லம், சீனந்தோப்பு, 6 மணி நேரம், துவரம்பருப்பு, சிறுபருப்பு, தேங்காய், கொண்டைக்கடலை, சிறுபயிறு, காணம், சீனி, பல்லாரி, தேங்காய் எண்ணெய், பினாயில், இவ்வளோ கேட்டிருக்காங்க. இப்போ 10,000 ரூபாய்க்கான இந்த மதிப்புள்ள பொருட்களை வந்து இன்னைக்கு தர்றதா சொன்னார். நான் சொன்னேன் வேணாம், எனக்கு இன்னைக்கு பிஸியாக இருக்கிறேன், நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து நான் எடுத்துக்கிறேன், இல்லை ஹோம்லேருந்து ஒரு ஆள் வந்து எடுத்துக்கிடுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். கத்தாரை சேர்ந்த இந்த கதிரவனுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பதிவை ஒரு மனநிறைவோட நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. கத்தர்லேருந்து கதிரவன் வந்துட்டாரு. ஹோம்ல போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுல வந்து இப்போ ஜாமங்கள் இருக்கு. இதுல வந்து 10,000 ரூபாய்க்குள்ள எவ்வளவு போடணுங்கிறத, என்னென்ன போடணும், தேங்காய் எத்தனை போடணும், கொண்டைக்கடலை, சிறுபயிறு, காணம், சீனி, பல்லாரி. ஆமா, இதை போட்டுட்டு எனக்கு சொல்லுங்க, அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. நான் உங்க நம்பரையும் கொடுக்குறேன் சாருக்கு. இது போட்டு எனக்கு சொல்லுங்க, நான் வந்து அதுக்கு அனுப்புறேன். சரியா? மொத்தமா